2025ஆம் ஆண்டுக்கான விருச்சிக ராசி குரு பயிற்சி பலனை பார்ப்போம். கௌரவம், அந்தஸ்து, மரியாதை இதெல்லாம் சரியாக அமையாது. அதை எதிர்பார்க்காதீங்க. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். குடும்ப சூழ்நிலை சிறப்பாக அமையும். உற்றார் உறவினர்களால் ஆதாயமும் ஆதரவும் தக்க சமயத்தில் பண உதவிகளும் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை காண்பீர்கள். வீடு மனை வாங்கிறதுக்கும் சரி, அது விற்கிறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி, ரெண்டுமே சிறக்கும். அதுக்கான அனுகூலமான நேரம். சிலர் புது வீடு வாங்கும் யோகமும் உள்ளது. தாயாரோட சுமூகமான உறவு இருக்க வாய்ப்பில்லை. அவங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட படிப்பு சிறப்பாக அமையும். சிலர் முன்னேற்றங்கள் காண்பார்கள். வாழ்வில் மிகச்சிறந்த வெற்றிகளை அடைய இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு செய்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணிங்கன்னா மேலும் சிறப்பான வாழ்க்கையை பெறலாம். கடன் வாங்கிறது கொடுக்கறது இது ரெண்டுமே சிறப்பாக இருக்காது. அதனால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். சிலர் எதிரிகளால் தொல்லைகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். சொந்த தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது சாதகமாக அமையாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். ஸ்மூத்தாக இருக்கிறத அப்படியே ஓட்டினா போதுங்கிற ரேஞ்சில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பெட்ரு. அகலகாலெலாம் வைக்க வேணாம். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவு பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு மனசுக்கு திருப்தியை கொடுக்கும். ஆக்சிடெண்ட் ஃப்ரீ ஜோன், விபத்தில்லா காலகட்டம் இது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவெல்லாம் ஏற்படும். நீங்கள் வராது அப்படின்னு நினச்ச கடன் இது வராதுன்னு சொல்லி மறந்தே போயிருப்போமே, அந்த மாதிரி கடன்லாம் இந்த காலகட்டத்தில் கைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான காலகட்டம் இது. இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சிறப்பான பலனை கொடுக்கும். தந்தையாருடனான உறவு சிறப்பாக அமையும். இந்த காலகட்டம் முழுசும் தொலைதூர பயணங்கள் பண்ணுவீங்க. நண்பர்களினால ஆதரவும் ஆதாயமும் எதிர்பார்க்கலாம். தேவையில்லாத வீண் செலவுகள், பண விரயங்கள் தொடர்ந்து ஏற்படும். அது தவிர்க்க இயலாது. தடைபட்டிருந்த திருமணம் வீட்டில் சீரும் சிறப்புமாக நடந்து சந்தோஷத்தை கொடுக்கும். குழந்தை பேர் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. சுப செலவுகளை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ளே அடங்கியிருக்கும். நகை, ஆபரணங்கள், ஹவுஸ்ஹோல்டு ஆர்டிகிள்ஸ் நிறைய வாங்கி சேர்ப்பீங்க. பயண சுகம், நிம்மதி இதெல்லாம் சாதகமாக இருக்கும். தேவையில்லாமல் அலைச்சல்லாம் ஏற்படாது. நீங்கள் ஒரு விஷயத்துக்காக வெளியில் அலையிற மாதிரி இருந்ததுன்னா அதனால் உங்களுக்கு ஆதாயமே ஏற்படும். மொத்தத்தில் இந்த காலகட்டம் முழுவதும் சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். குரு பகவானுக்கான சிறப்பு பரிகாரங்கள். குரு பகவான் மஞ்சள் நிறத்துக்கானவர். மஞ்சள் நிறத்தில் எது நம்ம உபயோகப்படுத்தினாலும் அது குருவை வசியப்படுத்தும். நம்ம தினமும் மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ் பண்ண முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், மஞ்சள் நிற கர்ச்சீப் வச்சுக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மஞ்சள் நிறத்தில் கர்ச்சீப் உபயோகப்படுத்தலாம். சிவபெருமான் வழிபாடு குருவுக்கு பிரீத்தியாக அமையும். அது ஒரு சிறந்த வழி. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது மாதம் அமாவாசை எண்ணெயில், அப்புறம் எங்கேயாவது கோடியக்கரை, ராமேஸ்வரம் மாதிரி போகிறப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துட்டு வரலாம். அந்த தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது குருவுக்கு உகந்த ஒரு செயல்பாடு. திதி திவசம், நம்மளுடைய தாத்தா பாட்டி இறந்து போனவங்களுக்கு திதி திவசம் கொடுக்கறதுங்கிறதும் குருவுக்கான ஒரு வகையான பிரீத்தி தான். மஞ்சள் நிறத்தில் ட்ரெஸ்ஸு வியாழக்கிழமையில் யாருக்காவது தானம் கொடுக்கலாம். வியாழக்கிழமையில் அநாத ஆசிரமங்களுக்கு அன்னதானம் போட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு மஞ்சள் நிற உடைய தானமாக கொடுக்கலாம். அதுவும் சிறப்பாக இருக்கும். பசுவுக்கு வியாழக்கிழமையில் வாழைப்பழம் கொடுத்து நீங்கள் வழிபடலாம். சந்தனம் குருவோட அம்சம். சந்தனத்தை திலகமாக தினமும் நீங்கள் நெற்றியில் வச்சுக்கிட்டு போனாக்கா குருவோட அருள் முழுமையாக கிடைக்கும். அரச மரத்து விநாயகர் வழிபாடு. அரச மர கன்று எங்கேயாவது கோவிலில் நடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி யாராவது வச்சுருந்தாங்கன்னா அதுக்கு தண்ணி ஊற்றலாம். அப்புறம் அந்த பயத்தம்பருப்பும் வெல்லமும் கலந்து அரச மரத்தை வேரை சுற்றி போட்டு எறும்புக்கு தீனியாக போட்டிங்கன்னாக்கா, அதுவும் இதெல்லாம் வியாழக்கிழமையில் தான் செய்யணும். அது செஞ்சால் குருவுக்கான ஒரு பரிகாரமாக அமையும். ஹயகிரிவர் வழிபாடு முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் குருவுக்கான வழிபாடாகவே அமையும். அதே போல் ராஜமாதங்கி வழிபாடு. ராஜமாதங்கி அம்மா வழிபட்டாக்கா குருவுக்கு
உகந்த ஒரு நடைமுறை அது. குருவுக்கான அவயங்கள்னு நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டால் காதும் மூக்கும். அந்த காதும் மூக்கும் எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாவே குரு நமக்கு நல்லருள் செய்வார். சாப்பாட்டில் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சாம்பாரில் நெய் சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி நெய் சேர்த்துக்கிறதுங்கிறது குருவுக்கான மிக சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். அப்புறம் பசு நெய் வாங்கி கோவிலில் தீபத்துக்கு கொடுக்கலாம். அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும், பரிகாரமாக இருக்கும், குருவுக்கான பரிகாரமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எது செய்கிறது இருந்தாலும் பிரகஸ்பதி குருவுக்கு ஒரு விஷயம் செய்யணுன்னா, நீங்கள் நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு வந்து அர்ச்சனையோ ஆராதனையோ பண்ணிங்கன்னா தான் அது சிறப்பாக வேலை செய்யும். தட்சிணாமூர்த்திக்கு சில பேர் பண்ணுறாங்க. தட்சிணாமூர்த்திங்கிறது வந்து சிவனோட அம்சம். அவர் வேற ஒரு குரு. அவர் ஒரு 4 பேருக்கு குருவாக இருந்தவர். ஆனால் அவர் தெற்கு பார்த்தவர். நம்ம பிரகஸ்பதி குரு வடக்கு பார்த்தவர். இவருக்கும் அவருக்கும் எப்படி லிங்க் பண்ணாங்கன்னு தெரியல. ஆக்சுவலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறதுங்கிறதோட பலன் ஒன்று கிடைக்கும். என்னென்னா, தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல பணம் வருமானம்லாம் நல்லா கிடைக்கும். அது ஓகே. ஆனால் குருவுக்கான பரிகாரமாக அது அமையாது. நீங்கள் குருவுக்கு பரிகாரம் செய்யணும்னா, ஒன்று நவகிரகத்தில் இருக்க குருவுக்கு செய்யணும். அப்படி இல்லைன்னா தனித்த குருவாக எங்கே இருக்காரோ, இப்போ தென்குடி திட்டையில் அமைஞ்ச மாதிரி தனி குரு சந்நிதி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே அந்த பரிகாரம் குருவுக்கு பரிகாரம் செய்யலாம். பாடியில் இருக்க குருவும் தனித்த குரு தான், அவருக்கும் பண்ணலாம். யானை வந்து குருவோட அம்சம். யானை குருவோட அம்சங்கிறதுனால யானைக்கு வந்து தேவையான உணவுக்கு நீங்கள் கரும்போ தென்னை மட்டை வாங்கி கொடுப்பாங்க, பச்சை மட்டை சாப்பிட்றதுக்கு. வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வியாழக்கிழமையில் கொடுத்தீங்கன்னா தான் ரொம்ப விசேஷம். யானைக்கு செய்கிறது மிகச்சிறப்பான பரிகாரமாக அமையும். அதே போல் குரு ஸ்தலங்களுக்கு வீடியோவில் போட்டிருக்கோம். குரு வழிபாடு அப்படிங்கிறதுக்கு குரு பகவானுக்கான ஸ்தலங்கள்லாம் போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு நாங்கள் சரியான விளக்கம் போய் வர்றதுக்கான வழிமுறை எல்லாமே சொல்லித்தரோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.